சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய கோரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின் கட்டணத்தில் உள்ள சர்சார்ஜுகளை நீக்க வேண்டும், மின்துறையை தனியார் மயமாக்கக்கூடாது, டிஜிட்டல் மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முழு அடைப்பு காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு அரசு சார்பில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின் கட்டண உயர்வை கண்டித்து மறைமலை அடிகள் சாலை, காமராஜ் சிலை சந்திப்பு, இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்துகின்றனர். புதுவையில் வரும் அக்டோபர் 11 முதல் வணிக திருவிழா 102 நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நிகழாண்டிற்கான வணிக திருவிழா ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வணிகர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரி நேரு வீதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து பொருட்களும் மக்களும் சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்து வருகிறது. அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதற்கு அரசு எப்போதும் துணை நிற்கும். வணிக திருவிழா 102 நாட்கள் நடைபெறும் என்றார். வரும் அக்டோபர் 11ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டிற்கான புதுவை வணிக திருவிழா 4 பிராந்தியங்களிலும் தொடங்கி வரும் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரையில் மொத்தம் 102 நாட்கள் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்துறை தனியார் மயமாவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் சாலை மறியல் போராட்டம், 500க்கும் மேற்பட்டோர் கைது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும், ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டம் மற்றும் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயம் ஆவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் எம்பியும் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளர் சிவா, இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வெங்கடசுப்பா ரெட்டியா சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது இயக்கப்பட்ட அரசு பேருந்துகளை வழிமறித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் படுத்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் மறியல் போராட்டத்தின் காரணமாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து கோஷம் எழுப்பிய இந்தியா கூட்டணி கட்சியினர் 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் கடலூர், விழுப்புரம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மனோஜ்குமார், சத்யா, சம்பத் இந்த 3 பேரையும் இன்று அதிகாலை வேல்ராம்பட்டு ஏரியில் சந்தேகத்தின் பேரில் முதலியார்பேட்டை எஸ்ஐ ஜெயபிரகாஷ் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அப்போது அவர்கள் கொண்டு வந்த மோட்டார் சைக்கிள் கொம்பாக்கம் மெயின் ரோட்டில் திருடியது என தெரிய வந்தது. அதன் பேரில் அவர்களை முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரிக்கையில் மேலும் முருங்கம்பாக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிள் திருடியதையும் சொன்னார்கள். இதன் பெயரில் 2 மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு கண்ணன் அவர்கள் திறன்படி வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கு
காவல் கண்காணிப்பாளர் திரு பக்தவச்சலம் அவர்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையம் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், குற்றப்பிரிவு போலீசாரை வெகுவாக பாராட்டினர். புதுவை 22 கிலோவாட் பிள்ளைச்சாவடி மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 19/9/2024 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை சின்னகாலப்பட்டு, பிள்ளைச்சாவடி, புதுநகர், விசி குடியிருப்பு, MSME தொழில்நுட்ப மையம், புதுச்சேரி பல்கலைக்கழகம் கலாச்சார வளாகம், உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கூடப்பாக்கம் பேட்டில் நாளையும், வில்லியனூர் தில்லை நகரில் நாளை மறுநாளும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வில்லியனூர் குடிநீர் பிரிவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக நாளை 19ஆம் தேதி கூடப்பாக்கம் பேட் பகுதியிலும், நாளை மறுநாள் 20ஆம் தேதி தில்லை நகரிலும், வரும் 21ஆம் தேதி கணுவாய்பேட்டை பகுதிகளில் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ITIகளில் மாணவர் சேர்வதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தன் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை பயிற்சி இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் ITIகளில் மாணவர்கள் சேர்வதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர விரும்பும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தவறியவர்கள், 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், உரிய மதிப்பெண் சான்றிதழ், இறுதியாக பயின்ற கல்வி நிலையத்தில் பெற்ற மாற்றுச் சான்றிதழ் மற்றும் குடியிருப்புச் சான்றிதழுடன் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை சந்தித்து சேரலாம். வம்பாக்கீரப்பாளையம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையம், வில்லியனூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், பாகூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் நெட்டப்பாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள தொழிற்பயிற்சி பிரிவுகளுக்கான நேரடி சேர்க்கை நடந்து வருகிறது. புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செம்மறி ஆடுகளிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே மாதா கோவில் ஆம்பூர் சாலையில் செம்மறி ஆடுகளிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வெள்ளாடு, செம்மறி ஆடுகளிடம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என மனு அளித்தனர். மனுக்களின் நகல்கள் அரசு நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த ஜனவரி மாதம் பொதுமக்களிடம் கருத்து கேட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட தாமதமானது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு 40 காசுகள் முதல் 75 காசுகள் வரை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும், ப்ரீபெய்ட் திட்டத்தை கைவிட வேண்டும், மின்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ், திமுக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காரைக்காலில் கடையடைப்பு காரணமாக காரைக்கால், திருப்பட்டினம், நிரவி, கோட்டுச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வணிக வளாகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. மதுபான கடைகளும் இன்று திறக்கப்படவில்லை. காரைக்காலில் புகழ்பெற்ற தர்கா மார்க்கெட் மற்றும் நேரு மார்க்கெட் உள்ளிட்டவையும் இன்று இயங்கவில்லை. இன்று மீன் விற்பனையும் நடைபெறவில்லை. இந்த போராட்டத்தின் காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. இந்த பந்தின் காரணமாக காரைக்காலில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் பந்த் வெற்றியடைய புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார் என முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் விமர்சனம்.
காரைக்கால் மாவட்டத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து நெடுங்காடு, திருநள்ளாறு, நிரவி, திருப்பட்டினம், கோட்டுச்சேரி, அம்பகரத்தூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே இந்திய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, தமுமுக உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் 300க்கும் மேற்பட்டோர் திரண்டு புதிய பேருந்து நிலைய சிக்னலில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி அரசையும் மின்துறையையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக காரைக்காலில் பெரும் பரபரப்பு நிலவியது. பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இடையில் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று புதுச்சேரி அதிமுக விமர்சித்துள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், மின்கட்டண உயர்வு தொடர்பாக நடைபெற்று வரும் பந்த் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கும் அரசுக்கும் இருந்த மறைமுக உறவு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தவளக்குப்பம், திருக்கனூர், மேட்டுப்பாளையம், அரியாங்குப்பம், காரைக்கால், கோரிமேடு, வெங்கட சுப்பையா சிலை உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பந்த் அறிவித்த காங்கிரஸ் தலைவர்கள், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் கட்சி தலைவர்கள் மீது புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார். காட்டேரிக்குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுறை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுறை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாகம், பூஜை மற்றும் தேவாலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 122வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 24/9/2024 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தென்சீன கடலில் உருவான யாகி புயல் பிலிப்பைன்ஸ், தெற்கு சீனா, வியட்நாம், லாவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளை கடுமையாக தாக்கியது. இந்த புயலை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை மற்றும் அதன் தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவை ஏற்பட்டது. இதனால் மக்களின் வாழ்க்கையை சூறாவளி புரட்டி போட்டு சென்றது. இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 226 உயர்ந்துள்ளது. 77 பேர் காணாமல் போயுள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
மியான்மர் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுடனான தகவல் தொடர்பு சிக்னல்கள் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை மெதுவாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். யாகி புயல் முன்னதாக வியட்நாம், வடக்கு தாய்லாந்து மற்றும் லாவோஸை தாக்கியது. இதில் வியட்நாமில் கிட்டத்தட்ட 300 பேரும், தாய்லாந்தில் 42 பேரும், லாவோஸில் 4 பேரும் உயிரிழந்ததாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடவுள்ளது. இதில் முதலில் டெஸ்ட் தொடர் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி நாளை சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. போட்டி நடைபெறும் 5 நாட்களும் அன்றைக்கு காலை 7 மணிக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 200, ரூபாய் 400, ரூபாய் 1000 என 3 பிரிவுகளில் டிக்கெட் விற்பனை செய்யப்படும். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.